இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய சந்ததி ஒன்று இருக்குது. உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப எல்கேஜி யூகேஜி குட்டி பிள்ளைகளா 1 வயசு 1.5 வயசு 2 வயசு இருக்கலாம். அதனுடைய எதிர்காலத்தின் மேல பிசாசு பல திட்டங்களை வச்சிருப்பான். ஏன் இயேசு பிறக்கும் போதே திட்டங்களை வைக்கலையா? அப்போ இன்றைக்கு நான் என்ன பாரத்தோடு உங்களுக்கு பேசுறேன்னு கேட்டா, விசுவாச குடும்பங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாம் வாங்கி கொடுங்க, விருப்பத்தெல்லாம் நீங்க நிறைவேற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய இருதயம் கிறிஸ்துவுக்கு நேரா இருக்குதான்னு பாருங்க. ஒரு நாள் ஒன்று வரும், உன் பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போய் பாபிலோன் அரண்மனையில் அவங்க வேலைக்காரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ராஜாவின் பிள்ளைகள் பாபிலோனுக்கு கொண்டு போவாங்களாம். பாபிலோன் தேசத்தில் அரண்மனையில் இருப்பாங்களாம். அரண்மனையில் அவங்க அடிமைகளாக இருப்பாங்களாம் அப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? ஐயோ ஆண்டவரே, தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, தெரியாமல் மன்னிச்சிருங்கன்னு மனதுருகி தேவ சமூகத்தில் விழ வேண்டாமா? விழ வேண்டாமா பிள்ளைகளுக்காக? அப்போ இந்த நாட்களில் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் சந்ததிக்குள் வரணும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார்.